திருச்சிற்றம்பலம். 34வது திருவிளையாடல் மகா பாதகம் தீர்த்த திருவிளையாடல். முன்னொரு காலத்திலே ஒரு அந்தணர் ஒருவர் சிறப்பாக வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு அழகான மனைவி இருந்தது. ஒரு மகன், ஒரு இளமையான ஒரு மகன் இருந்தார். அந்த மகனுக்கு எல்லா கெட்ட பழக்கங்களும் இருந்தது. ஒரு அந்தணருடைய மகனாகவே இருந்தாலும் தீய எண்ணங்களையும் தீய பழக்கங்களையும் உடையவனாக இருந்தார். அவருக்கு காம இச்சை அதிகமாக இருந்த காரணத்தினால் பெற்ற தாய் என்று கூட பார்க்காமல் தாயிடமே உணவு வைத்துக் கொண்டிருந்தார். இது அவருடைய தந்தைக்கு தெரிய வரவே அவருடைய மகன் என்ன பண்றார், தந்தையவே கொன்று விடுகிறார். ஒரு மண்வெட்டியால தந்தையவே கொன்று விடுகிறார். கொன்று விட்டு சுற்றத்தார்களுக்கு அவர் பாலும் தண்ணீரும் குடிக்கிற பொழுது விக்கி இறந்து போயிட்டார் அப்படின்னு பொய் சொல்லி சுடுகாட்டிற்கு சென்று எரித்து விட்டார். அந்த உடலை, அவருடைய தந்தையுடைய உடலை எரித்து விட்டார். அதுக்கப்புறம் அவனுடைய தாயும் மகனும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டில இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக வேறு ஒரு ஊருக்கு சென்று விடுகிறார்கள். அப்படி செல்லக்கூடிய வழியிலே அந்த காலத்துல காட்டு வழி பாடலாம். அப்படி காட்டு வழியா போயிட்டு இருக்கும் பொழுது களவாடக்கூடிய வழிப்பறி செய்யக்கூடியவர்கள் அவங்க அந்த பக்கமா வந்தாங்க. வந்து அவருடைய மகனை, அந்த அந்தணருடைய மகனை அடித்து, அவனுக்கு நிறைய அடியோட ரொம்ப அடித்து துன்புறுத்தி அவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் கவர்ந்து கொண்டு அவனுடைய தாயையும் கொன்று விடுகிறார்கள். இப்போ அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிறார். அழுது அவனுக்கு என்ன ஆறுதலாக யாருமே இப்ப அவன் கூட இல்லை. தனி மரமாக இருக்கிறார். என்ன செய்வதென்றே அவனுக்கு தெரியவில்லை. உடம்பெல்லாம் காயங்களாக இருக்கிறது. அப்படியே மெல்ல எழுந்து வந்தார். வந்து அவனுக்கு பசி தாங்க முடியாமல் ஒவ்வொரு வீதியிலையும் போய் பிச்சை கேட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிடுறான். இவனை பார்த்தவனே அவங்க எல்லாம் இவன் ஏதோ ஒரு அயோக்கியம் போல தெரிகிறதே என்று அவன்கிட்ட விலகி விலகி சென்றார்கள். அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எல்லாரையும் இழந்து தனிமரமாக நின்றான். அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது, நாம் மிகப்பெரிய தவறு செய்து விட்டோம் என்று. அவன் செய்த அந்த பாவங்களினாலே நமக்கு இவ்வாறான நிலை ஏற்பட்டது என்பதை அவன் அப்போதுதான் புரிந்து கொண்டான். நாம் எவ்வளவு பெரிய பாவம் செய்து விட்டோம். அவனால் செய்த பாவங்கள் எல்லாம் அவன் நினைவுக்கு வருகிறது. தன்னுடைய தந்தை, அவளையும் கொன்று விட்டோம், பிறன்மனை நோக்குதல் குற்றம், அது தாயிடத்திலே உணவு வைத்துக் கொண்டோம், எவ்வளவு பெரிய ஒரு பாவம் செய்திருக்கிறோம். இந்த பாவத்தை போக்க வேண்டும் என்பதற்காக புண்ணிய தீர்த்தங்களிலே நீராடுவதற்காக சென்றார். கங்கை, கன்னியாகுமரி கடல் போன்ற புண்ணிய தீர்த்தங்களிலே நீராடி இந்த பாவத்தை போக்கிக் கொண்டால்தான் நமக்கு விமோசனம் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்ட அந்த அந்தனுடைய மகன் அந்த கங்கை நதிக்கரையிலே நீராடுவதற்காக சென்றால் அவனை ஏதோ ஒன்று பிடித்து இழுத்து தள்ளுவது போல இருந்ததாம். அவனால உள்ள போய் நீராட முடியல. பார்த்தா பிரம்மஹஸ்தி தோஷம் அவனுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த தோஷத்தினாலே அவனால் புண்ணிய நதிகளிலே நீராட முடியவில்லை. புண்ணிய திருத்தலங்களுக்கெல்லாம் சென்றால் புண்ணிய நதியிலே நீராடக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்காமல் போனது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் என்பதை அப்போதுதான் அவன் உணர்கிறான். இதற்கு எப்படி விமோசனம் தீர்வது, இதுக்கு எப்படி நமக்கு விமோசனம் கிடைக்கும் என்பது தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான் அந்த அந்தனருடைய மகன். அந்த அந்தனர் அவர் செய்த அந்த புண்ணியத்தின் காரணமாக இவருக்கு பல திருத்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த திருத்தலங்களுக்கு சென்ற புண்ணியத்தினாலும் இவனுக்கு மதுரை திருத்தலத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. மதுரை என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த திருத்தலம், அந்த திருத்தலத்துக்கு வருகிறார். உள்ளே எல்லாருடைய பாவத்தையும் தீர்க்கக்கூடிய கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடிய தென்தமிழ் நாட்டுக்கே தேவதேவனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானுடைய திருவடியிலே சென்று விடுவோம், அவர்தான் நம்மை காப்பாற்றக்கூடியவர் என்பதை உணர்ந்து அங்கு சென்றார். மதுரையம்பதிக்கு செல்கிறார். அவருடைய ஆலயத்துக்குள்ள போனா தர்மத்தின் சொரூபமாக, அறத்தின் வடிவமாக விளங்கக்கூடிய நந்திய பெருமான் தடுத்து நிறுத்தி விடுகிறார். எப்பேற்பட்ட கொடும் பாவத்தை செய்தவன் நீ
இந்த மன்மதனுடைய அம்புகள்ல இருந்து தப்புனவங்க யாராவது இருக்கிறாங்களா? மன்மதனுடைய அம்புகள் பட்டால் எப்பேற்பட்டவனுக்கும் ஆசை. எத்தனையோ பெரிய முனிவர்களையும் ரிஷிகளையுமே ஆசிரியர் செய்தவனாக அவர் இருக்கிறார். நம்ம கூட விட்டு வைக்கலையே, நம்மையும் விட்டு வைக்காதவன் அவன். ஏன்னா ஒரு முறை பார்வதி தேவியாக அம்பாள் அவதாரம் செய்திருந்தார்கள். ஏன்னா தச்சனுடைய மகள் தாட்சாயணியாக எனக்கு வாழ விருப்பம் இல்லை, அந்த உடலை நான் நீக்க வேண்டும். எல்லோரும் தச்சன் மகள் சிவனிந்தனை செய்த தச்சன் மகள் தாட்சாயணி என்றுதானே அழைக்கிறார்கள். அந்த பெயர் எனக்கு நீங்க வேண்டும், அடுத்த ஒரு அவதாரம் எடுக்க வேண்டும், அந்த பெயரே எனக்கு நீக்க வேண்டும் என்று அம்பிகை சிவபெருமானிடத்திலே வேண்ட சிவபெருமான் சொன்னார், பர்வதராஜன் உன்னை மகளாக பெற தவம் செய்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு நீ மகளாக போய் பிறப்பாயாக, உரிய காலத்திலே வந்து மனமொழிப்பேன் சொன்னார். அது மாதிரியே பர்வதராஜனுக்கு மகளாக பார்வதியாக மாசி மாதம் மக நட்சத்திர தன்னைக்கு பௌர்ணமி அன்றைக்கு அந்த நதிக்கரையிலே நீராடுவதற்காக, மானசரோவர் நதிக்கரையிலே நீராடுவதற்காக பர்வதராஜன் சென்ற பொழுது வலம்புரி சங்காக அம்பாள் இருந்தார். அதை கையிலே எடுத்த பொழுது குழந்தையாக மாறியது. பர்வதராஜனுடைய மகள் அதனாலே பார்வதி என்று பெயர் சூட்டி அன்போடு வளர்த்து வந்தார். அம்பாலும் இறைவன் மேல ரொம்ப பக்தியா இருந்தாங்க. 5 வயசுல தவம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இமய மலையில படிகலிங்கம் வச்சு 5 வயசுல தவம் பண்ண ஆரம்பிச்சாங்க. 7 வருஷமா தவம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவபெருமான் கைலாயத்திலே தட்சணாமூர்த்தியாக இருந்து சனகாதி முனிவர்கள் 4 பேர் பிரம்மகுமாரர்கள், அந்த 4 பேரும் சிவபெருமானிடத்திலே வந்தார்கள். பெருமானே, வேதங்கள் படிச்சாச்சு, உபநிடதங்கள் படிச்சாச்சு, ஆகமங்கள் படிச்சாச்சு, புராணங்கள் படிச்சாச்சு, இதிகாசங்கள் படிச்சாச்சு, எல்லாம் படிச்சும் நிம்மதி வந்துச்சானா வரல. இந்த மனமானது நிம்மதி அடையவில்லையே, நீங்கள் தான் எங்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கேட்க பெருமான் சும்மத்துல காட்டி மௌன நிலையில உபதேசிக்க. நம்ம அமைதியா இருந்தாலே மனமும் அமைதியா இருக்கும். இப்போ நம்ம கோவிலுக்கு போறோம், சுவாமியை பாக்குறோம். இந்த சுவாமியை பாக்குற பொழுது மனமானது எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய அந்த நொடி, இப்போ தீபாராதனை காமிக்கிறாங்க, அப்ப அந்த நொடி சுவாமியை பார்க்கிற பொழுது நமக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தமாக மனமானது நிம்மதியாக இருக்கிறது. காரணம், அங்கு நாம் எதையுமே யோசிப்பதே கிடையாது, எதையும் சிந்திப்பது கிடையாது. நான் எவ்வளவு பெரியாது, என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, நான் இவ்வளவு பணம் வைத்திருக்கிறேன், நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், என்கிட்ட இவ்வளவு ஞானம் இருக்கிறது, என்கிட்ட இந்த சுற்றத்தார்கள் இருக்கிறாங்க, அந்த எந்த ஒரு ஆணவமே இல்லாம சுவாமியை பார்க்கிற பொழுது ஆஹா பெருமான் இவ்வளவு அழகா இருக்காரு. அந்த பஞ்ச ஆரத்தி காட்டும் போதும் சரி, பெரிய ஆரத்தி காட்டும் போதும் சரி, அந்த ஜோதியில பெருமாள் ஜொலிக்கிறாரு. அவர் மேல எவ்வளவு அழகான பூக்கள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க, அழகா இருக்கிறார். ஏன்னா அப்போது இறைவனை பற்றி சிந்திக்கிற பொழுது அந்த நிமிடம் நாம் அவ்வளவு மனமானது நிம்மதி பெறுகிறது. அப்போ நம்ம நிம்மதியா இருந்தாலே மனசு நிம்மதியா இருக்கும். இவங்க 4 பேர் சிவபெருமான்கிட்ட கேட்க அவரும் சிவமுத்திரை காட்டி உபதேசம் பண்ணார், மௌன நிலையில உபதேசம் பண்ணார். இன்னொரு பக்கம் இந்த தட்ச யாகத்திலே கலந்து கொண்டமையினாலே நந்திய பெருமான் தட்ச யாகத்திலே கலந்து கொண்ட அத்துணை பேருக்கு சாபம் கொடுத்துட்டார். நீங்கள் அத்துணை பேரும் சிவனிந்தனை செய்த தட்ச யாகத்திலே கலந்து கொண்டமையினாலே 108 யுகங்கள் அசுரர்களாலே துன்பப்படுவீர்கள் சொல்லி சாபம் கொடுத்துட்டார். இந்த சாபத்தை சாக்கா வச்சுட்டு சுக்கராச்சாரியார் அசுரர்களுடைய குரு, இதுதான் சரியான சமயம்ட்டு அசுரர்களுடைய வர்க்கத்தை பெருக்கினர். அந்த தேவர்கள் அத்துணை பேரும் காசிவ முனிவருக்கு பிறந்தவர்கள். சுக்கராச்சாரியார் என்ன பண்ணார், மாயையை கூப்பிட்டு நீ காசிவர் மூலியமாக குழந்தைகளை பெற்றுக்கொள், அசுர வர்க்கத்தை பெருக்கு அப்படின்ட்டு. அப்படி மாயைக்கும் காசிவருக்கும் பிறந்தவர்கள் தான் சூரபத்மன், சிங்கமுகாசுரன், தாரகாசுரன், அசமுகி. அவங்க கூட பல லட்சக்கணக்கான அசுர சேனைகள் பிறந்தது. அவங்க எல்லாம் இந்த தேவர்களை படாப்படுத்துறாங்க. இந்த தேவர்கள் படக்கூடிய வேதனை இருக்கே, ரொம்ப வேதனைப்பட்டாங்க. எல்லா தேவர்களும் வேதனைப்பட்டார்கள். இந்திரன் மட்டும் தப்பிச்சு சீர்காழிக்கு போயிட்டார். எப்படி அப்படின்னா, அவர் சிவபூஜை செய்யக்கூடியவர். எப்போதுமே சிவபூஜை செய்யக்கூடியவர்களுக்கு தீங்கே வராது. அவர் சீர்காழிக்கு போனார், அப்பயும் சிவபூஜை பண்ணார். தண்ணி இல்லையேன்னு பார்த்து விநாயக பெருமாளை கும்பிட்டார்.
கேட்டான். சிவபூஜைக்கு தண்ணி வேணுமா, நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்ட்டு அகத்திய முனிவர் மூலியமாக அந்த கமண்டலத்தை தள்ளி விட்டு காவிரி நதி பாய்ந்து அது சீர்காழிக்கு வந்து அந்த தண்ணியை வச்சு சிவபூஜை பண்ணார் என்று. இப்படி அது ஒரு தனி கதையா வரும். இப்படி எல்லா தேவர்களும் துன்பப்பட்டு கொண்டிருந்தாங்களா. இப்போ இதுக்கு என்ன ஒரு தீர்வுன்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூட்டமா பேசிட்டு இருக்காங்க. திருமால், பிரம்மா, தேவேந்திரன், தேவர்கள் எல்லாரும் மொத்தமா சேர்ந்து ஒரு குழு அமைத்து இதற்கு எப்படி தீர்வு, இதுக்கு என்னதான் தீர்வு, இந்த அசுரர்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையா, என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ சிவபெருமான் ஒரு வரம் கொடுத்திருக்கிறார். தன் சக்தி அன்றி வேறு எந்த சக்தியாலும் அவனை அழிக்க முடியாது. அதனால சிவபெருமானுடைய சக்தியாலதான் அவனுக்கு அழிவு. இப்போ சிவபெருமான் அங்கே கைலாயத்திலே ஜனகாதி முனிவர்களுக்கு ஞான உபதேசம் மௌன நிலையில யோகத்துல இருக்கார். அம்பாள் ஒரு பக்கம் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் திருமணமானால் குமார சம்பவம் நிகழும். அப்போ இந்த சூரனை நம்ம வதம் பண்ணிடலாம், ஈஸியா அவரை ஜெயிச்சிடலாம், சூர சம்ஹாரம் நிகழ்ந்துடும், அந்த குமாரனே அந்த சூரனை கொண்டு விடுவான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசி அதற்கு என்ன செய்யறது, எப்படி உங்க 2 பேருடைய திருமணத்தை நடத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. இப்ப பிரம்மா சொன்னார், அதான் மன்மதன் இருக்கிறானே அவனை அனுப்பி வைப்போம், அவன் தான் எல்லாரையும் ஆசீர்வாதம் செய்யக்கூடியவர், தளத்திலே இருக்கக்கூடிய முனிவர்களை கூட மயக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர், எல்லாத்தையும் துரத்த ஞானிகளையுமே ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் அவனிடத்துல இருக்கிறது, அவன் அனுப்புவோம்னாங்க. சரின்னு சொல்லி மன்மதனை கூப்பிட்டாங்க. மன்மதன்கிட்ட சொல்றாங்க, மன்மதா நீ சிவபெருமானை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும், அவரிடத்திலே மலர் பானங்களை போட்டு அவரை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும், அப்பதான் பார்வதி திருக்கல்யாணம் நடக்கும். முதல்ல மன்மதன் ஒத்துக்கவே இல்லை. இது சிவபெருமானிடத்திலே அம்பு இது அவரை ஆசீர்வாதம் செய்வதா, அதெல்லாம் என்னால முடியாது, இது எல்லாமே அவர் கொடுத்ததுதான், அவர் கொடுத்ததே நான் எப்படி இதெல்லாம் அவர் பக்கத்துல கூட என்னால நிக்க முடியாது, முடியவே முடியாதுங்க. உடனே அத்தனை பேரும் சொன்னாங்க, நீ போகலன்னா நாங்க உங்களுக்கு சாபம் கொடுத்து விடுவோம். அவர் யோசிச்சார், இவங்க கிட்ட சாபம் வாங்கி சாகிறதுக்கு சிவபெருமான் கையால செத்தா மோசமாக கிட்டும்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மனைவியான ரதிதேவியை அழைத்துக் கொண்டு கைலாசம் போனார். நந்திய பெருமான் பார்த்தார், இடது பக்கமா போங்க, அப்படி சுத்தி போற அங்கே தட்சிணாமூர்த்தியாக பெருமான் யோக நிலையிலே ஜனகாதி முனிவர்களுக்கு ஞான உபதேசம் செய்து கொண்டிருந்தார். இப்ப யாராவது சாதாரண மனிதர்களுக்கு அம்பு விடணும்னா ஒரு அம்பா விடலாம், இவர் எப்பேற்பட்ட ஒரு சிவபெருமான், அதனால ஒரு அம்பெல்லாம் இவருக்கு பத்தாது, 5 எடுக்க 5 மலர் அம்புகள் வச்சிருக்க. அவருக்கு தேர் சென்றலாம், தென்றலை, ஏன்னா காற்றுலயே தென்றல் காத்து தான் இதமா இருக்கும், நல்லா அருமையா இருக்கும். தென்றல் காத்து அப்படின்னாலே அது நல்ல சுகத்தை கொடுக்கும். தென்றலுடைய வாகனமா அந்த தேருக்கு சாரதியா இருக்கக்கூடியவர், அதாவது தேரை ஓட்டக்கூடிய சாரதி யாருன்னா கிளியா. அதுக்கப்புறம் இவர் கையிலே வைத்திருக்கக்கூடிய வில் கரும்பு வில்லா. அந்த வில்லிலே நானாக இருப்பது தேன் வண்டுகள். கையிலே வைத்திருக்கக்கூடிய 5 மலர் அம்புகள் வைத்திருக்கிறார், 5 மலர் கணைகளை வைத்திருக்கிறார். இதே மாதிரி அம்பாலும் கரும்பு வில்லும் 5 மலர் அம்புகளையும் வைத்திருக்கிறார். நம்ம அபிராமி அந்தாதி பல விளக்கம் பார்க்கிற பொழுதே பார்த்தோம். துணையும் தொடும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் பதிகொண்ட வேரும் பனிமலர்க்கும் கனையும் கருப்பு சிறையும் என் பாசா விஷமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே அப்படின்பார். அம்பாலும் கரும்பு வில் வைத்திருக்கிறார், 5 மலர் அம்புகளை வைத்திருக்கிறார். ஆனா அந்த வில்லுக்கும் இந்த வில்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மன்மதனுடைய மலர் அம்புகள் காமத்தை ஆசையை கொடுக்கக்கூடியது, அம்பிகையினுடைய மலர் அம்புகள் ஞானத்தை மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் அந்த மன்மதன் என்ன பண்ற, கரும்பு வில்ல எடுத்த 5 மலர் அம்புகளையும் சேர்த்த அதை மொத்தமா விட்ட, அந்த 5 மலர் அம்புகளையும் மொத்தமா சிவபெருமான் மேல விட்ட. சிவபெருமான் நெச்சிக்கண்ணை திறந்த மன்மதன் எரிஞ்சு சாம்பலா போயிட்ட. அதாவது இவர் உண்மையிட்ட சொல்ற, இந்த மன்மதன் அவனுடைய மலர் அம்புகளுக்கு தப்பானவங்க யாராவது இருக்கிறாரா, யாரும் விட்டு வைக்க மாட்டான். ஏன் நம்மளையே அவன் விட்டு வைக்கல, அதனால அவனுடைய மலர் அம்புகளினாலே
இவன் இவ்வாறு செய்தான். அந்த ஆசை அதிகமானனாலே இவ்வாறு அந்த பரிபாவத்தை அவன் செய்தான். பெரும் பாவம், மகா பாவம். அப்படி பெரும் பாவத்தை இவன் செய்தான் அப்படின்னு சொல்லி அம்பிகைட்ட இறைவன் சொல்ற. நந்திய பெருமான்கிட்ட சொல்ற, நந்தி அவனை உள்ளே விழுந்த. சரின்னு அவனை உள்ள அனுபவிச்ச. இப்போ அந்த அண்ணனுடைய மகன், அந்த அண்ணனுடைய மகன் உள்ள வந்து சிவபெருமானுடைய திருவடியை விழுந்து தன்னுடைய தவறை உணர்ந்து பெருமானிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார். பெருமானே, நான் பெரும் பாவம் செய்து விட்டேன், பெரும் தவறிழைத்து விட்டேன். என்னுடைய தந்தையை கொன்றதால் எனக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் பிடித்து விட்டது. அது மட்டுமல்ல, புறன்மனை நோக்குதலே குற்றம். அதிலும் என்னுடைய தாயுமே நான் தவறாக இப்படி செய்து விட்டேன். அதனால பெரும் பழிக்கு நான் ஆளாகிவிட்டேன். இந்த பாவத்தை நீங்கள் தான் எனக்கு தீர்த்து அருள வேண்டும். இந்த பாவத்திற்கு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானிடத்திலே மன்றாடி கேட்கிறார். அப்போ சொக்கநாத பெருமானும் சொல்ற, நீ பசுவுக்கு புல் கொடு. நம்ம திருமூலர் கூட சொல்லுவார் இல்லையா, யாருக்குமா இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாருக்குமா பசுவிற்கு ஒரு வாரிலை, யாருக்குமா உள்ளும் போல் ஒரு கைப்பிடி, யாருக்குமா பிறர்க்கு இன்முறைகளாய் அப்படின்னு. உன்னால முடிஞ்சா இறைவனுக்கு பெரும் வாழ சாத்தனமும் கூட அவசியம் இல்லை, ஒரு இலைய, ஒரு வில்ல இலையை எடுத்து அவர் மேல வச்சாலே போதும், அன்போடு வைக்கணும். அதுவும் உன்னால முடியலையா, பசுவுக்கு ஒரு புல்லு, அரும புல்லோ இல்ல புல்லோ அகத்திக்கீரையோ கொடு. அதுவும் உன்னால முடியலையா, நீ சாப்பிடுவல, சாப்பிடும் பொழுது அதுல ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு பக்கத்துல இருக்கக்கூடியவருக்கு கொடு, கொடுத்து சாப்பிடு. அதுவும் உன்னால முடியலையா, பிறர் இடத்துல பேசுற பொழுது இனிமையா பேசு, அன்பா பேசு, அவங்க மனம் புண்படும்படியா பேசாத, இனிமையான வார்த்தைகளை பேசு, அதுவே சிறந்தது அப்படின்னு சொல்லி திருமூலர் அழகா சொல்லியிருக்க. இப்போ சொக்கநாத பெருமான் சொல்ற, பசுவிற்கு புல் கொடு அப்படின்ற. அடுத்து சொன்ன, என்னுடைய கோவிலை அங்க பிரதர்சனம் செய்துவா, கோவிலை சுற்றி அங்க பிரதர்சனம் செய்துவா, அடியார்களுக்கு வேண்டுவன செய், அவங்க கூட இருந்து அவங்களுக்கு வேண்டுவன செய், அவங்களுடைய பாதங்களை எல்லாம் நீராலை கழுவி அவர்களுக்கு வேண்டுவன தொண்டுகளை செய்து கொண்டது, கோவில்ல இருக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் செய். அடுத்தது, தினந்தோறும் இங்க இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தத்திலே நீராடி என்னை வந்து வழிபாடு செய். 1008 முறை காயத்ரி மந்திரத்தை உச்சரி. மனசில எப்பொழுதும் ஐந்தரத்தை ஜெபித்துக் கொண்டே இரு. இப்படியாக 3 ஆண்டுகள் நீ செய்தால் உன்னுடைய பாவம் தீர்ந்து போகும். அவனும் இறைவனுடைய திருவாக்கு என்று உணர்ந்து அதே போலவே செய்தார். தினந்தோறும் அவருடைய கோவிலுக்கு சென்று உழவார பணி செய்வார். கோவிலை சுற்றி அங்க பிரதேசம் வருவார். அந்த பொற்றாமலை குளத்திலே நீராடி இறைவனையும் அம்பிகையும் வழிபாடு செய்வார். அஞ்சலத்தை இணைத்துக் கொண்டே இருப்பார். காயத்ரி மந்திரம் சொல்வார். ஸ்ரீருத்ர மந்திரத்தை சொல்வார். அடியார்களுக்கு வேகும் தொண்டுகள் செய்வார். அடியார்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க பாடங்களை எல்லாம் விலகி அவங்களுக்கு வேகும் தொண்டுகளை எல்லாம் செய்வார். இப்படி அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய பாவம் தீர்ந்தது. அப்படி அவருடைய பெரும் பாவத்தை செய்த அந்த அந்தனருடைய மகனுக்கு கூட அனுக்கிரகம் செய்தவர் சிவபெருமான். இப்போ உமையம்பிகை இறைவன்கிட்ட கேட்கிறாங்க, சுவாமிகிட்ட கேட்கிறாங்க, சுவாமி எப்பேற்பட்ட பெரும் பாவத்தை செய்தவன் இவன், இவனுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, அப்படிப்பட்டவனுக்கு கூட நீங்கள் கருணை செய்து ஏன் அவனுக்கு பரிகாரம் எல்லாம் சொல்றீங்க? இவன் எப்பேற்பட்ட ஒரு பாவத்தை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அம்பிகை கேட்கிறான். அதற்கு சிவபெருமான் சொன்னார், சொக்கநாத பெருமான் சொன்னார், தேவி, அறத்தின் வழியிலே செல்லக்கூடியவர்கள், தர்மத்தின் பாதையிலே நடக்கக்கூடியவர்கள், ஒழுக்கம் உடையவர்கள், ஞானம் உடையவர்கள், நல்ல ஒழுக்க நெறியிலே வாழக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் உதவி செய்வது அப்படின்றது அதிசயம் கிடையாது. அவர்கள் செய்த தர்மமே அவர்களை காக்கும்.
அவங்களுக்கெல்லாம் போய் நம்ம வேண்டுமன செய்வது அவ்வளவு பெரிய அதிசயம் கிடையாது. அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இப்படியாக பெரும் துன்ப இவ்வளவு பாவம் செய்து இவ்வளவு பழிக்கும் பாவத்துக்கும் ஆளாகி இப்படி ஒரு நிலையிலே கிடக்கக்கூடிய இவ்வளவு கீழான நிலையிலே இருக்கக்கூடிய இந்த உயிர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து வரும் பொழுது அவர்களுக்கு நாம் காட்டக்கூடிய அன்பே அதிசயமானது, அதுதான் பெரியது இல்லை. அப்படி சிவபெருமான் உமையம் என்று சொல்றாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட உயிர்களைத்தான் நாம் கலைத்தேர் செய்ய வேண்டும். இவர்களுக்குத்தான் நம்முடைய கருணை அவசியம். ஏன்னா அன்பு வழியில் நடக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் செய்த தர்மமே அவர்களை காத்து ரசிக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் தானே கருணை காட்ட வேண்டும். நாமே விலகி சென்றால் அவர்கள் என்ன ஆவார்கள்? அதனால இப்படிப்பட்ட உயிர்களுக்கு கருணை காட்டுவதே சிறந்தது அப்படின்னு சொல்லி சுகநாத பெருமான் உமையம்மன் சொல்றாங்க. அம்மையும் சரின்னு சொல்லி எடுத்துக்கொள்றாங்க. அப்படி இந்த ஒரு அற்புதமான திருவிளையாடல், மாபாதகம் தீர்த்த திருவிளையாடல், பெரும் பாவத்தை செய்த அந்த அந்தனருடைய மகன், அவனுக்கும் பெருமான் விமோசனம் கொடுத்த, அவனுக்கும் நல்ல ஒரு கருணை செய்து நல்ல வாழ்க்கையை பெருமான் கொடுத்தார். அப்படிப்பட்ட கருணையே வடிவமானவராக சொப்பனாத பெருமான் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கடலம் இந்த கடல். திருச்சிற்றம்பலம்.